ஆர்சிசியன் வணக்கங்கள். இன்று நாம் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் பாடத்தில் இருந்து முக்கிய வினாக்களை ஒரு 60 வினாக்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகிலுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க வினாக்களை பார்ப்போம். 1வது வினா, சீவகனின் வரலாற்றை கூறும் நூல் இது. சீவக சிந்தாமணி. சீவகனின் வரலாற்றை கூறும் நூல் சீவக சிந்தாமணி. 2வது வினா, தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று திருத்தக்க தேவரை புகழ்ந்த பாராட்டியவர் யார்? ஜி.யு. போப். தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று திருத்தக்கரை புகழ்ந்து பாராட்டியவர் ஜி.யு. போப். 3வது வினா, சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் யார்? திருத்தக்க தேவர். சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். 4வது வினா, நடுகள் பற்றி கூறும் நூல் எது? புறநானூறு. நடுகள் பற்றி கூறும் நூல் புறநானூறு. 5வது வினா, புறநானூற்றில் அதிக பாடல் பாடியவர் யார்? ஔவையார். புறநானூற்றில் அதிக பாடல் பாடியவர் ஔவையார். 6வது வினா, கல்வியான் சிறப்பை பாடிய பாண்டிய மன்னன் யார்? நெடுஞ்செழியன். கல்வியன் சிறப்பை பாடிய பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன். 7வது வினா, கபிலரை ஆதரித்த குறுநில மன்னன் யார்? பாரி. கபிலரை ஆதரித்த குறுநில மன்னன் பாரி. 8வது வினா, பெருஞ்சித்திரனாரை ஆதரித்த குறுநில மன்னன் யார்? குமணன். பெருஞ்சித்திரனாரை ஆதரித்த குறுநில மன்னன் குமணன். 9வது வினா, மாங்குடி மருதனாரை ஆதரித்த மன்னன் யார்? பாண்டியன் நெடுஞ்செழியன். மாங்குடி மருதனாரை ஆதரித்த மன்னன் பாண்டியன் நெடுஞ்செழியன். 10வது வினா, மதுரையை தமிழ் கெழு கூடல் என கூறியவர் யார்? காரிய கண்ணனா. மதுரைய தமிழ் கெழு கூடல் என கூறியவர் யாருன்னா காரி கண்ணனா. 11வது வினா, கபிலரை பாடிய புலவர் யார்? நப்பசலையார். கபிலரை பாடிய புலவர் யாருன்னா நப்பசலையார். 12வது வினா, கபிலரால் பாடப்பெற்ற புலவர் யாருன்னா கலாத்தலையார். கபிலரால் பாடப்பெற்ற புலவர் கலாத்தலையார். 13வது வினா, மோசி என்ற புலவரை பாடியவர் யார்? பெரும் சித்திரனார். மோசி என்ற புலவரை பாடிய யாருன்னா பெருஞ்சித்திரனார். 14வது வினா, மகேந்திரவர்மன் இயற்றிய நாடக நூல் எது? மத்த விலாசம். மகேந்திரவர்மன் இயற்றிய நாடக நூல் மத்த விலாசம். 15வது வினா, சங்ககால பசும்பூன் பாண்டியன் தன் கொடியில் கொண்டிருந்த சின்னம் எது? யானை சின்னம். சங்ககால பசும்பூன் பாண்டியன் தன் கொடியில் கொண்டிருந்த சின்னம் யானை சின்னம். 16வது வினா, தமிழர்களின் வரலாற்றில் இருண்ட காலம் எது? களப்பிரர்கள் காலம். தமிழர்களின் வரலாற்றில் இருண்ட காலம் எதுனா களப்பிரர் காலம். இந்த காலத்துல தான் சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இயற்றப்பட்டது. அடுத்து 17வது வினா, வேங்கடசாமிக்கு தமிழ் பேரவை செம்மல் என்ற விருதை வழங்கியவர் யார்? மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம். வேங்கடசாமிக்கு தமிழ் பேரவை செம்மல் என்ற விருதை வழங்கியது யாருன்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம். 18வது வினா, காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் வே. ராமலிங்கனார். காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் வே. ராமலிங்கனார். 19வது வினா, தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் வே. ராமலிங்கனார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் வே. ராமலிங்கனார். 20வது வினா, பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயணகவி. பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயணகவி. 21வது வினா, சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். 22வது வினா, சொல்லின் செல்வன் ராப்பி சேதுபிள்ளை. சொல்லின் செல்வன் ராப்பி சேதுபிள்ளை. 23வது வினா, பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தின். பாரதிதாசனின் இயற்பெயர்
கனக சுப்பரத்தினம். 24வது வினா பெரும் சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். பெரும் சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். 25வது வினா தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். 26வது வினா நாராய் நாராய் செங்கல் நாராய் என்று பாடலை பாடியவர் யாருன்னா சத்திமுத்து புலவர். நாராய் நாராய் செங்கல் நாராய் என்று பாடிய பாடல் யாருன்னா சத்திமுத்து புலவர். 27வது வினா டாக்டர் சலீம் அலி எழுதிய நூல் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. டாக்டர் சலீம் அலி எழுதிய நூல் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. பறவை மனிதனும் டாக்டர் சலீம் அலி தான். இந்த அடுத்த நாள் வரும். 28வது வினா மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா. 29வது வினா பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்து புலவர். பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்து புலவர். 30வது வினா இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. 31வது வினா திருவள்ளுவர் காலம் கிமு 31 என்று கூறு. திருவள்ளுவர் காலம் கிமு 31 என்று கூறு. 32வது வினா மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பெற்றவர் நெல்லை சுமுத்து. மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பெற்றவர் நெல்லை சுமுத்து. 33வது வினா ரோபோ என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவன் காரல் கபல். ரோபோ என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவன் காரல் கபல். 34வது வினா சோபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எதுனா சவுதி அரேபியா. சோபியா என்ற ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எதுனா சவுதி அரேபியா. 35வது வினா பீப்ளூ கணினியை உருவாக்கிய நிறுவனம் ஐபிஎம். பீப்ளூங்கிறாங்களா டி ப்ளூ சொல்றாங்க. கணினியை உருவாக்கிய நிறுவனம் ஐபிஎம். 36வது வினா அப்துல் கலாமும் மிகவும் பிடித்த நூல் திருக்குறள். அப்துல் கலாமுக்கு மிகவும் பிடித்த நூல் திருக்குறள். 37வது வினா வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என அழைத்தவர் யார்? இளங்கோவடி. வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று அழைத்தவர் இளங்கோவடி. 38வது வினா சிறுகதை மன்னன் என சிறப்பிக்கப்படுவர் யார்? ஜெயகாந்தன். சிறுகதை மன்னன் என சிறப்பிக்கப்படுபவர் ஜெயகாந்தன். அடுத்த 39வது நாகூர் ரூமியின் இயற்பெயர் என்ன? முகமது ரக்பி. நாகூர் ரூமியின் இயற்பெயர் முகமது ரக்பி. 40வது சதுரகராதியை எழுதியவர் யார்? வீரமாமுனிவர். சதுரகராதியை எழுதியவர் வீரமாமுனிவர். 41வது தொன்னூல் விளக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார்? வீரமாமுனிவர். தொன்னூல் விளக்கம் என்னும் நூலை எழுதியவர் வீரமாமுனிவர். 42வது திருமறைக்காட்டின் இன்றைய பெயர் என்ன? வேதாரண்யம். திருமறைக்காட்டின் இன்றைய பெயர் வேதாரண்யம். 43வது அரசு கட்டிலில் உறங்கிய புலவர் மோசி கீரனார். அரசு கட்டிலில் உறங்கிய புலவர் மோசி கீரனார். 44வது பாய்ச்சல் என்னும் சிறுகதை எழுதியவர் யார்? சா கந்தசாமி. பாய்ச்சல் என்னும் சிறுகதை எழுதியவர் சா கந்தசாமி. 45வது சா கந்தசாமி தாம் எழுதிய எந்த புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பரிசு பெற்றார்? விசாரணை கமிஷன். சா கந்தசாமி எழுதிய புதினம் விசாரணை கமிஷன். இதற்கு சாகித்ய அகாடமி பரிசு கிடைத்துள்ளது. 46வது கூர்ம புராணம் பாடியவர் யார்? அதிவீரராம பாண்டியர். கூர்ம புராணம் பாடியவர் யாருன்னா அதிவீர ராம பாண்டியர். வெற்றி வேர்க்கைங்கிற நூலையும் இவர் தான் பாடியிருப்பார். 47வது மாப்போ சிவஞானத்தின்
சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுனா வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. மாப்போ சிவஞானத்தின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. 48வது கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? முத்தையா. கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா. 49வது தமிழில் முதலில் எழுந்த பரணி கலிங்கத்து பரணி. தமிழில் முதலில் எழுந்த பரணி நூல் கலிங்கத்து பரணி. 50வது கலிங்கத்து பரணி 599 தாளிசைகளை கொண்டது. கலிங்கத்து பரணியில் எத்தனை தாளிசை இருக்குன்னா 599 தாளிசைகள் கொண்டது. 51வது தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். 52வது தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அயோத்திதாச பண்டிதர். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அயோத்திதாச பண்டிதர். 53வது ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை நடத்தியவன் அயோத்திதாச பண்டிதர். ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை நடத்தியவன் அயோத்திதாசன். 54வது சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுவர் புதுமை பித்தன். சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுவர் புதுமை பித்தன். 55வது வஞ்சிப்பா தூங்கல் ஓசை உடையது. வஞ்சிப்பா தூங்கல் ஓசை உடையது. 56வது சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கியவர் யார்? அம்பேத்கர். சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கியவர் அம்பேத்கர். 57வது இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுவரும் டாக்டர் அம்பேத்கர் தான். 58வது மதுரை மாநகரில் 5ஆம் உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தியவர் எம்ஜிஆர். மதுரை நகரில் 5ஆம் உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தியவர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். 59வது இயற்கை பரிணாமம் என அழைக்கப்படும் நூல் கம்பராமாயணம். இயற்கை பரிணாமம் என சிறப்பிக்கப்படும் நூல் கம்பராமாயணம். 60வது இயற்கை அன்பு என சிறப்பிக்கப்படும் நூல் பெரிய புராணம். இயற்கை அன்பு என சிறப்பிக்கப்படும் நூல் பெரிய புராணம். நண்பர்களே, நாம் இன்று டிஎன்பிஎஸ்சி, டிஎன்இபி, அப்புறம் போலீஸ் தேர்வு, டெட், விஓ போன்ற தேர்வுகளில் வரக்கூடிய முக்கிய தமிழ் வினாக்களை 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை ரிவிஷன் பார்த்துள்ளோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோடன்